டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தோன்னா 13ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 77402 ரிசல்ட்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 0 வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இது பி போர்டு கவர் ஆகிடுச்சு. அதேமாதிரி ஏபிசி போர்டு பாக்ஸில் 403 கொடுத்துருந்தோம், ஆனால் 402 ரிசல்ட்டு. ஸோ நமக்கு இதில் சி போர்டு மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பிளான் எப்படி பண்ணாலும் ஏதாவது ஒன்று மாறிடுது. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பி போர்டு மிஸ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு சி போர்டு மிஸ் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் நமக்கு 40 வந்து நான் டபுள் டிஜிட்டில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அட்லீஸ்ட் ஏபியாவது பாஸ் ஆகிருந்த சான்ஸ் இருந்திருக்கும். சரி நான் கொடுக்கல. சரி ஓகே, 14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ 0 ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் 4 வந்து ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 அதுக்கப்புறம் 5 ஏ போர்டில் நமக்கு கிடச்சிருக்கு. பி போர்டில் 7 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ 4 வந்து ஏ இல்லைனா சியில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இது எதாவது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் 7447 4554 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 745 அதோட பவர் நம்பரான 290 கிடச்சிருக்கு. ஸோ 745 பார்ப்போம், நாளைக்கு வருதா என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மெத்தட்லேயே ட்ரை பண்ணுவோம். மெத்தட் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், மெத்தட் சேஞ்ச் பண்ணலை. ஸோ பார்ப்போம் எப்படி தான் வருதுன்ட்டு.